தற்போதைய அண்மை செய்தி. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசிய விவகாரம் குறித்து தற்போது கஸ்தூரி தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிக்க தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்க காவல் ஆணையர் லோகநாதன் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்த நிகழ்வை அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது அமைக்கப்பட்ட தனிப்படை குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம்? கடந்த 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நடிகை கஸ்தூரி ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்களுக்கு எதிராக பேசியதாக திருநகர் பகுதியில் உள்ள நாயுடு மகாஜன சபை சார்பிலாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டு அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடிகை கஸ்தூரியை காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே நடிகை கஸ்தூரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று நீதிபதி அனந்த் வெங்கடேசன் முன்பாக அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழங்கவில்லை. இந்த நிலையில் தான் தற்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்காக 2 தனிப்படை அமைத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்காக உதவி காவல் ஆணையர் குருசாமி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து சென்னை மற்றும் சென்னைக்கு விரைந்துள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடிகை கஸ்தூரி கடைசியாக ஒரு செல்போன் நெட்வொர்க் எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதிக்கும் தனிப்படை காவல்துறையின் சென்று அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தற்போது மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்களுக்கு எதிராக நடிகை கஸ்தூரி பேசிய விவகாரத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். நடிகை கஸ்தூரியை பிடிக்க அமைக்கப்பட்டுள்ள தனிப்படைகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி.